போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. 900 நாட்களுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்க போயிருக்கிறாங்க. முதல் கேள்வி, தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா? முதல் கேள்வி. வேண்டும். காரணம், இன்னைக்கு சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துல வெறும் 1000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம். டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கருக்கு மேல. ஸோ சிட்டி வளருது. 2.5 கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்னைக்கு சென்னை விமான நிலையத்துக்கு இருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள்ல இது 10 கோடி வரைக்கும் போகும். டோட்டல் 365 நாள் சேர்த்து. அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா முழுவதும் பாருங்க, மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது 2014ல் 73 விமான நிலையங்கள் இன்னைக்கு 158 உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது. அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தா, மத்திய அரசு தேர்வு செய்தனா, அது மாநில அரசு தேர்வு செய்யறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க. ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019ல் அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க. அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு, மாமந்தூர் இருக்கு, 2 பேருமே இருக்கு. இந்த 2 இடமும் மாநில அரசு நாங்க பார்த்திருக்கோம், பரிசீலனை எடுத்திருக்கோம், எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று. 2021 மே மாதத்துல ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை டிராப் பண்ணிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொபோசல்ல பரந்தூர் இருக்கு, பன்னூர் இருக்கு. ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொபோசலை பார்த்துட்டு 4 இடத்த திமுக அனுப்புறாங்க. அதுல மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர், பன்னூர் 2ம் ஒப்புதல். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஃபிளைட் வர முடியுமா, நியரஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து எவ்வளவு தூரம், இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர், பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க. வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அதுல 51% மத்திய அரசினுடைய பங்கீடு 20,000 கோடி ரூபாயில. ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. 2 அரசுகளுமே, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு. சோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா? ஆமா, சரியா கையாண்டிருக்கலாம். மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அதிக இழப்பீடு கொடுக்குறேன்னு முதல்லயே சொல்லி இருக்கணும். அங்கே குறிப்பா பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்க இருக்கு, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்கு, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசி இருக்கணும், விவசாய நிலங்கள் இருக்கு, இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சிருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. இதை நாங்க முதல்ல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றச்சாட்டி கொண்டிருக்கின்றோம். மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்திச்சு, இல்ல நான் இழப்பீடு அதிகமா வாங்குறோம், இல்ல உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா எங்க கொடுக்குறோம், எதுவுமே பேசல. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்க போய் இது பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றார்? விமான நிலையமே வேண்டான்னு சொல்றாரா, இல்ல சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் என்றால் 3000, 4000, 5000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும்.